ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, சில செடியெல்லாம் வந்து ஊர்லேருந்து அந்த மணி பிளான்ட்டு அந்த மாதிரி செடியெலாம் கொண்டு வந்தாங்க. இங்கே வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ஆனால் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வைக்கலான்னு ஒரு பிளானு. அப்புறம் இல்லாமல் சண்டே என்ன பண்ணுறதுனே தெரில, போர் அடிக்குது. சரி செடி நடுவோம், அதை எடுத்து ஒரு vlog-ஆ போடுவோன்ட்டு இறங்கியாச்சு. சரி வாங்க, நம்ம இந்த வீடியோவில் எப்படி நம்ம அந்த செடி வளர்க்குறோம் அண்டு அதெல்லாம் நம்ம அப்படியே பார்ப்போம். வேறு ஏதாச்சும் இடையில கண்டென்ட் கிடச்சா அதில் அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து செடி வளர்க்க போகிறேன்னு சொன்னேன்ல, அது வந்து அந்த பாட்டில்ஸ்லாம் வந்து காமிக்கிறேன். அதுக்கு வந்து நான் சில வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். கழுவி கீழேலாம் ஹோல்ஸ்லாம் போட்டு வச்சு இத்தனை பாட்டில்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எத்தனை இதில் நட போகிறேன்னு தெரில. சரி வாங்க, இங்கே வந்து பேக்கில் மண்ணெல்லாம் கீழேருந்து கொண்டு வந்தாச்சு. சரி நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதில் ஃபில் பண்ணுறத பார்க்கலாமா? அதுவும் இல்லாமல் அந்த செடியெல்லாம் காமிக்க மறந்துட்டேன்ல, அதை மொத்தமாக ஒரு இதில் வச்சுருக்கேன். பார்த்திங்களா, இதில் நிறையா செடி இருக்குது. மணி பிளான்ட்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு. அப்புறம் இதெல்லாம் நல்லா பவுன்ஸியாக வளரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சொல்லி கொண்டு வந்தாங்க. நிறையா மணி பிளான்ட் இருக்குது. இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து அதில் எல்லாத்தையும் பிளான் பண்ணிடலாம். ஓகே, சரி. ஆல்ரெடி நான் ஒரு 2 செடி வளர்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் வச்சுருந்தேன், ஜஸ்ட் அந்த பாட்டில்ஸில் வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து அவ்வளோ தூரம் க்ரோ ஆகலை. பிகாஸ் வந்து வாட்டர் கண்டென்ட் லெவல் வந்து சின்னதாக இருக்கனால ஃபுல் வேறு விட்டுருச்சு. ஸோ அதுக்கு மேலே செடி ஐ திங்க் ஸோ வளராதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இதையும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம் அந்த வாட்டர் பாட்டில்ஸ்க்கு. சரி, நம்ம இப்போ எல்லாத்துலேயும் மண் நிரப்பலாமா? வாங்க. இதில் ஃபுல்லாக மண் இருக்குது. பட் வந்து எல்லாம் கொஞ்சம் கீழே இருந்து வெயில் எடுத்து வந்து சூடாக இருக்குது. ஸோ வந்து நம்ம கொஞ்சமாக மண் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்ற வச்சுட்டு அப்புறமா வந்து கொஞ்சமாக நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிப்போம். மண்ணெல்லாம் தூசியாக கிளம்புது, கல் அது இதுன்னு இருக்குது. நம்ம முதல்ல அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணுவோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து செடியெல்லாம் வளர்க்குறேன். எனக்கே ரொம்ப ஈகராக இருக்குது. பார்ப்போம் எப்படி வளரும். நல்லா வந்துடும் நினைக்கிறேன். இந்த சாப்பிட்டு கீழேலாம் போடாதீங்கப்பா, பிளாஸ்டிக்லாம் மண்ணுக்குள்ளே போகுது. இந்த மாதிரி எப்படி செடியெல்லாம் வந்து க்ரோ ஆகும். அதே மாதிரி நிறையா பாட்டில்ஸோட கிளாஸஸ்லாம் உள்ளே இருந்துச்சு, இந்த பாருங்கள். ஸோ கைஸ், அப்படியே கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து செடி எல்லாம் வளர நல்ல ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் நம்ம உசுறு வாழ முடியும் கொஞ்ச நாளைக்கு எல்லாமே. அதனால என்விரான்மெண்ட்டை கன்சிடர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுங்கள், ஓகேங்களா? நாளைக்கு வாட்டரும் வந்துருச்சு. இதோட கொஞ்சம் உள்ளெல்லாம் தண்ணி இது பண்ணி வச்சிடலாம். அது கொஞ்ச நேரம் இதாகட்டும். இதெல்லாம் கொஞ்சம் உள்ள இதாகணுன்னே நம்ம அடுத்த செட் ஆஃப் மண்ணெல்லாம் இறக்குறோம். எழுது இன்னும் 2-3 வாரத்தில் நல்லா வரும் நினைக்கிறேன். வந்தோடனே அதை வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதோட ஷார்ட்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது எவ்வளோ தூரம் க்ரோ ஆகிருக்குன்னு. ஏன்னா இப்போ தான் ஒரு செடி இருக்கிறோம்னா அது 4 அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் ஏதாச்சும் சின்ன க்ரோயிங்ஸ் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுதாங்கிறது ஃபியூச்சரில் வர ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே, இதில் போட்டேன். கொஞ்சம் லேட் ஆகும் நினைக்கிறேன். நல்லா இருக்குது. எதுக்கு வெட்டிக்கே தெரியல. மண் போட்டதெல்லாம் நடக்கும். மண் வேறு பத்தமாக தெரியல. ஏன்னா பெரிய பட்டன்ஸாக இருக்குது. எல்லாம் கல் மண்ணெல்லாம் எடுத்து போட்டுருக்கேன். இது கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. இன்னைக்கு சண்டே எல்லார் வீட்லேயும் என்ன ஸ்பெஷலு, என்னென்ன பண்ணுறீங்க, போர் அடிக்கலையா, அதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு போங்க. பார்ப்போம், பார்த்து ரிப்ளைலாம் பண்ணுவோம், ஓகேங்களா? சரி, எல்லாருமே வந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் சும்மா ஆரம்பிச்சிருக்கோம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. போச்சுன்னா ஃப்யூச்சரில் நிறையா வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே கைஸ், அப்படி தான் கொஞ்சம் லூஸ் மாதிரி பண்ணுவேன். அதெல்லாம் வந்து கட் பண்ண முடியாது. இல்லை, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி தான். எல்லோரும் சண்டே வீட்டில் என்ன பண்ணுறீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை நாளைக்கு மண்டே எல்லா வேலையும் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஃபீலிங் இருக்கீங்களா? அப்படிலாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்படி தானே மண்டே ஆரம்பிச்சிட்டா ஃப்ரைடே வரும், எப்போ லீவ் வரும்னு வெயிட்டிங் இருக்காது. அப்படி தான் இருக்கும் நிறையா பேர். நீங்கள் இன்னும் ஃபியூச்சரில் இனிமேல் வர vlogs எல்லாம் வந்து என்ன மாதிரி போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் சஜஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் வீடியோஸ்லாம் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? யாருமே அதை உட்காந்து ஜாலியாக பேசுகிறேன்.
யாரும் இல்லை ஊருக்குள்ளே. செடி வளர்க்க எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். பட் வந்து எங்கள் செடி வளர்க்க தான் ஸ்பேஸ் இல்லாதனால ஊரில் இருக்கும்போது அதெல்லாம் பண்ணுவேன். பட் இங்கே வந்து எதுவும் ஸ்பேஸ் இல்லை. ஸோ வந்து அப்பப்போ ஏதாச்சும் இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா எடுத்து நட்டு வச்சு வளர்க்குறது. இந்த தடவை தான் கொண்டு வந்தாங்க சொன்னதுக்கு. அதனால் இந்த தடவை இறங்கி பார்ப்போம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கெல்லாம் இப்போ நம்ம இது பண்ணுறதுக்குலாம் தண்ணி இது பண்ணுவோம். கொஞ்சம் எல்லாம் போய் இதாக இருக்கட்டும். கை பண்ணு எப்படி ஆயிடுச்சு. நல்லா இருக்கும். இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா மைண்ட் கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சுத்தமா மண்ணுக்குள்ள தண்ணி நல்லா இறங்கட்டும். அவ்வளோதான் போதும். இப்போ நம்ம வந்து எல்லா பாட்ஸையும் மண்ணோட ஃபில் பண்ணியாச்சு. காமிக்கிறேன் எப்படி பார்த்தீங்களா. எல்லாத்துலேயும் வந்து மண் ஃபுல் பண்ணியாச்சு. அதே மாதிரி தண்ணியும் ஊற்றி வச்சுட்டேன். ஆனால் இந்த இடம் தான் இப்படி ஆகிடுச்சு. இவ்வளோ சளிச்சு கையிலேயே சளிச்சு எடுத்தேன். பாருங்க இதில் நிறையா கிளாஸ் எல்லாம் இருக்கா. அதனால் இந்த மாதிரிலாம் செடிலாம் நட்டு வேறு எங்கேயாச்சும் இருந்து மண்ணெல்லாம் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து எடுங்க. கையில் குத்தி கிழிச்சிக்காதீங்க. சரி, இது கொஞ்சம் எல்லாம் வாட்டர்லாம் ட்ரையாக அதெல்லாம் இஞ்சிட்டும் நம்ம வந்து அதுக்கப்புறம் செடியை நட்டு வைக்கும் போது பார்க்கலாம். ஜாலி. பாய். நம்ம அதுக்குள்ளே போய் ஒரு சின்ன பிரேக்கு இளநீ வாங்கிட்டு வந்திருக்காங்க. போய் குடிச்சிட்டு அப்புறம் வந்து இதை கன்னியூ பண்ணுவோம். அதுக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஓகேவா. ஏற்கனவே பார்த்து இவ்வளோ தூரம் போயிடுச்சு. கீழே ஆல்ரெடி ஊற்றி இடையில மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் இப்படியே இதாகும். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் நடக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், நம்ம போய் இளநீ குடிப்போம் வாங்க. உள்ளே எல்லாம் நான் சமையல் நடந்துட்டுருக்கு. இந்த இளநீ தான் இனி யாரும் பொத்து தர மாட்டுறாங்க. குடிச்சிட்டாங்க குடிச்சிட்டாங்க. அதெல்லாம் சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு அம்மாச்சி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பக்கத்துலேயே தண்ணி காஞ்சிட்ருக்கு. சரி, அப்புறம் நம்ம செடியெல்லாம் நட்டுட்டு இளநீலாம் குடிச்சிட்டு நல்லா வெளுத்து கட்டி சாப்பாடு சாப்பிடுவோம். ஓகே சரிங்களா. ஓகே சரி, இதை பொறுத்து தராங்கன்னா இப்போ குடிச்சிடலாம். நம்ம இளநீ குடிப்போமா. கிளைமேட் செம்மையாக இருக்கு. நம்ம செடியெல்லாம் வந்து சரி, இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணணும். நான் உங்களுக்கு கேமராவை செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் அந்த செடி சொல்கிறது. இதிலே எல்லாம் ஒரே இதாக பார்க்க அழகாக இருக்குது. இதெல்லாம் திரும்பி பிரித்து வச்சா தான் நல்லா ரூட்டு போகி, ஏன்னா இது ஃபுல்லாக வந்து வாட்டரில் தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக வைக்கலாம். ஏன்னா கொசமுசன்னு இருக்குது. ஆனால் தண்ணியில் நேற்று எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து உள்ளே போட்டதுக்கே நல்லா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக கிடக்கு. சரி, அப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்றி பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா வளரும் ஜாலியாக. அதை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னொரு ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வளர்த்தேன். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. 2 லீஃப் தான் இருந்துச்சு. ஸோ இதையும் வந்து செடியில் வச்சு நல்லா வருதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா. இருக்க செடி இருக்குல்ல, அதை வந்து இந்த பெரிய பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எடுத்து மாற்றிக்கலாம். எடுக்கிறேன். இவ்வளோதான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் நல்லா வளர்ந்துடும். அப்போ வந்து அழகாக இருக்கும். இவ்வளோ நிறையா செடி கிடக்காது. மாதிரி இதான் ஃபுல்லாக நல்லா வேறு இது பண்ணி, அது ஒரு செடியோட தான். அது நல்லா வேறு விட்டுருக்குங்க. இந்த செடியோட தான் அது. இது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த செடி இப்படி இருக்குன்னா போகிற இடத்துலலாம் வந்து ரூட் வந்துடுது, வேர் வந்துடுது. பாருங்களேன், தெரியுதா. இந்த இடத்துல எல்லாம் அதுவாக ரூட் வந்து வந்துடுது. ஸோ நல்லா பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஹோல் போட்டு அதில் 2 வைக்கிறேன். ஒரு சைடு தான் நம்ம வந்து இப்போ வால் இருக்குன்னா அது ஒரு ஆணி இருக்குது. அதில் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து அதனால ஒரு சைடாக நம்ம வைக்கணும். ஏன்னா பிகாஸ் இன்னொரு சைடு சேவ் தானே இருக்குது. அதனால் இன்னும் ஒரு சைடாக வைக்கலாம். ஹோல் இந்த இடத்துல இப்படி இருக்கு. ரொம்ப மண் உள்ள இந்த செடி டக்கு உடஞ்சிருது. வாட்டர்லேயே இருக்குல்ல, அதனால் டக்கு உடஞ்சி கை வேறு இல்லை. அது வந்து மழை எடுத்துட்டு ஊட்டி விட்டாங்க. செம்ம டேஸ்ட்டு. இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம். எல்லாம் சாப்பிட்டாச்சா?
என்ன நான் வீட்டில் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ஈவினிங் ஏதாவது டீ பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் கமெண்ட்டில் பண்ணுங்கள். எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். எனக்குலாம் நல்லா சாப்பிட்டு தூக்கம் வரா அப்படின்னு கேட்கல. எப்போயாச்சும் தூங்குவேன். சரி ஞாபகம் வராது. கரையும் சரி டக்குனு உடச்சு போயிடுது. இது அதே மாதிரி இதில் பாட்டில் சைடில் போட்டு உள்ளே இது பண்ணாலும் நல்லா வளரும். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் அழகாக பண்ண மாதிரி அடுத்து நம்ம எங்கேயாச்சும் டேபிள் ரோஸ் அந்த மாதிரி கிடைச்சா நம்ம இங்கே வாட்டர் பாட்டில் சும்மா தான் இருக்குது. அதில் வந்து ட்ரை பண்ணி வைப்போம். ஏன்னா அது நல்லா அழகாக கலர் கலராக மாதிரி எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கிறீங்க. ஜஸ்ட் நம்ம இன்வெர்ட் பண்ணி வச்சோம்னா கூடாது. இப்போ வந்து இந்த குட்டி வாட்டர் கலர் வச்சிருந்தோம். அதான் பெரிய ரோட்டாக இருக்குது. இதை எடுத்து ஒரு குட்டி இதில் வச்சிடலாம். சரிங்களா? இதில் வந்து நம்ம வந்து ஹோல் போட்டு அந்த உள்ள செடி எடுங்க. இது எடுத்து வைமா இதில். இதில் ஒன்று எப்படி அழகாக இருக்குமா? உள்ள செடி எடுங்க. இதில் இருக்க அது எடுங்க. இந்த கொக்கி அது எடுங்க. சீக்கிரம் வாங்க. ஏங்க இது நினைக்கிறேன் ஒயிட் உள்ள மிக்ஸ்டாக இருக்குது. அதில் எல்லோ இருந்துச்சு. இதை வந்து இதில் வைக்கலாம். எதில் வைக்கலாங்கிறது குழப்பமாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் இது ஒரு செடி தான் இருக்குது. இந்த செடி வந்து இதிலே இருக்கட்டும். தண்ணியில் இருக்குது. தண்ணியில் வச்சு அழகாக வளர்க்கணும். அது அதே சைஸில் தான் ரொம்ப நாளாக இருக்குது. இன்னும் நம்மகிட்ட வந்து ஒன்று எனக்கு குறைச்சிருக்கு. இது வந்து இதில் வச்சுக்கலாம். அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வச்சோம்னா மண் மிச்சமாக எனக்கு ஏதோ ஒரு டப்பா வந்து காலியாக இருக்குது. ஒரு இதுலேருந்து மண் வேஸ்ட் பண்ணி நினைக்கிறேன். ஸோ நம்ம இதில் குட்டி வைப்போம். இதை வந்து நம்ம இதில் வச்சுருவோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நம்ம இப்படி இந்த செடிக்கெலாம் ஜஸ்ட்டு நம்ம தோண்டலாம் தேவையில்லை. இப்படி எடுத்து இப்படி குத்தி வச்சோம்னா அதுக்கு டாஸ் வந்துடும். ட்ரெஸ் த ப்ராசஸ் பார்க்கணும் எப்படி தான் வருதுன்னு பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான். இதெல்லாம் வேலை முடிஞ்சா அவ்வளோதான். கடைசியாக இந்த இங்கே ஒரு 7Up ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. இதில் தான் வந்து எல்லாத்தையும் நிற்க வைக்கலான்னு ஒரு பிளானு. அதை வந்து நம்ம இடத்துக்கு ஈவினிங் போல் இதை கன்டினியூ பண்ணி எப்படி தான் செட்டப் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வந்து பிளான் பண்ணியாச்சு. பாருங்கள் அழகாக இருக்கா? இதுதான் அந்த புல் மாதிரி மொசுன்னு வர செடி. எல்லாத்தையும் பிளான் பண்ணியாச்சு. சரி ட்ரெஸ் யாராச்சும் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வீடியோ வந்து முடிச்சுப்போம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் vlogல நம்ம வந்து பார்க்கலாம். எல்லாம் சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுத்து தூங்குங்க. நம்ம அடுத்து என்ன vlog போடலான்னு கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். டாடா, பாய்.